Praise the Lord. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அவர் சொன்னார். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சத்துருக்களை சிநேகிக்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சிறு பெண் என்ன செய்தானா, ஒரு 2 கோழி குஞ்சுகளை அவ வாங்கினான். அவ கையில் இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு அந்த 2 கோழி குஞ்சுகளை வாங்கி அந்த கோழி குஞ்சுகளோடு என்ன செய்துட்டு இருந்தா, அவ விளையாடி கொண்டே இருந்தான். அது விளையாடி தான் கையில் இருக்கிற காசுகளை வச்சு அதுக்கு இறையெல்லாம் வாங்கி கொடுத்து புழுவெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப பாசமாக அந்த கோழி குஞ்சுகளை அவன் வளர்த்து வந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த கோழி குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது பறக்க ஆரம்பிச்சது, அது பக்கத்துலலாம் போக ஆரம்பிச்சது. ஒரு நாள் என்ன நடந்துச்சு சொன்னால், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபருடைய வீட்டில் இந்த கோழி குஞ்சு போய் விளையாடிக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டில் இருக்கிற நபர் இதை பார்த்த உடனே அந்த 2 கோழி குஞ்சுடைய கழுத்தை நசுக்கி தூக்கி போட்டார். இந்த பொண்ணு போய் அந்த கோழி குஞ்சை பார்த்ததுமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டான். என்னடா அது இப்படி பண்ணிட்டாரு, அந்த அங்கிள் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ரொம்ப வருத்தம். பாருங்க, இவ ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்ததால சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் போய் வசனம்லாம் கேட்டு இந்த ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டதுனால இவளுக்குள்ள கோபம் வரல. இவன் என்ன செய்தா தெரியுங்களா, அவள் அழுதுகிட்டே அந்த கோழி குஞ்சை எடுத்து ரொம்ப பாசமாக கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து, அம்மா இங்கே பாருமா, அந்த அங்கிள் இதை செஞ்சுட்டாங்க, அந்த அங்கிளை நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுமா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த அம்மா, என்னம்மா உனக்கு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இதை கொஞ்சம் சமைச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, எதுக்கு இதை போய் சமைக்கிறேன், இல்லைம்மா இதை சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க அம்மா அதை கொண்டு போய் நல்லா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவள் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற எந்த அங்கிள் அந்த கோழியுடைய கழுத்தை நரிச்சு தூக்கி போட்டாரோ அந்த அங்கிள் வீட்டில் போய், அங்கிள் இந்தாங்க அங்கிள், உங்கள் வேலை ரொம்ப பாசமாக நான் கோழியை உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாங்க அங்கிள், இந்த குழம்பு சாப்பிடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். அந்த அங்கிளுக்கு பாருங்க, அவருக்கு பயங்கரமான அடி விழுந்தா மாதிரி ஆச்சு. நான் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறேன், சாதாரணமாக அது வந்ததை அதை கழுத்தை நரிச்சு தூக்கி போட்டிருக்கிறேன், நீ என் மேல எவ்வளோ பாசம் வச்சு இதை நீ கொண்டு வந்திருக்கிறியே, எப்படிமா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அந்த சிறு பெண்ணுகிட்ட முழங்கால் படிட்டு கேட்டார். அந்த சிறு பெண்ணு சொன்னா, அங்கிள் எங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க, சபிக்கிறவர்களை சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல அங்கிள், நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கேன், ஏன்னா நான் வணங்குற கடவுள் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்கள், நம்மளை பகைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்மளை வேணான்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், அவங்கள நம்ம சிநேகிக்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம அவங்கள சிநேகிக்கிறோமா, அவங்க மேல அன்பு வைத்திருக்கிறோமா, அவங்கள எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்தார். இயேசு கிறிஸ்து துரோகிகளா இருந்த நம்மளை, அவரை விட்டு தூரமா இருந்த நம்மளை, நமக்காக அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு வந்து அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக அவருடைய ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. எவ்வளவு துரோகம் பண்றோம், எவ்வளவு பாவம் செய்யறோம், எவ்வளோ காரியத்தை மோசமான இச்சைகள் எல்லாம் செய்யறோம், ஆனாலும் அவருடைய பாசம், அவருடைய அன்பு அவருடைய ரத்தத்தையே கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துரோகம், சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சத்துருவா நினைக்கிற காரியங்கள்லாம் பெருசா யோசிக்காதீங்க. அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயம் உங்களுக்கு தேவ சமாதானம் வரும். மத்தேயு 5:44 மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அநேகருக்கு இதை பத்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே.
ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. நல்ல கரங்களை தட்டி, சபை ஜெயிக்கும்,